Welcome back, dear students. So far now we have studied simple present tense. According to simple present tense, you are going to say your habits, your habitual activities, and the regular activities, the general truths. Likewise, we are used to say in simple present tense. So let's move to the simple past tense. Right. ஸோ நாங்கள் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இதுவரை பார்த்துருந்தோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு இப்போ மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொன்னால் வளமையாக நீங்கள் செய்கிற விஷயங்கள், அது மாதிரி உங்களோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அவங்களோட பழக்க வழக்கங்கள், செயல்கள், அது மாதிரி நீங்கள் ஜென்ரலான த்ரூட்ஸ் உண்மைகளை பற்றி பேசும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நீங்கள் பயன்படுத்துவீங்க. இப்போ சிம்பிள் பாஸ்ட் சொன்னா என்னன்னு சொன்னால் நடந்த முடிஞ்ச விஷயங்கள், பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை பத்தி நாங்க சொல்ற விஷயங்களை தான் என்னன்னு சொல்றோம்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். வளமையாக நாங்க செஞ்ச விஷயங்கள், ஏற்கனவே நாங்க செஞ்ச விஷயங்களை நாங்க சொல்றதுக்காக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பயன்படுத்துறோம். ரைட். இப்போ உதாரணமா, ஐ வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே, நான் நேத்து ஸ்கூலுக்கு போனேன். ஷீ சாங் வெல், அவர் நன்றா பாடுவாங்க. வி பிளேட் ஃபுட்பால், நாங்க ஃபுட்பால் விளையாடினோம். நாங்க ஃபுட்பால் விளையாடினோம். தே ஒர்க்ட் இன் த ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸ்ல வேலை செஞ்சாங்க. ரைட்டா? ஒருத்தர் கேட்டீங்க நெகட்டிவ் கொஸ்டின் இல்லையா? நெகட்டிவ் கொஸ்டின் இருக்கு. ஸோ நம்ம பேசிக் கிராமர் சொல்றதால நெகட்டிவ் கொஸ்டின் உங்களுக்கு சொல்லலை. பட் நாங்க குரூப்ல நான் உங்களுக்கு போட்டு வர்றேன். ரைட். நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி நாங்க யூஸ் பண்றோங்கிற விஷயத்த. ரைட். ஸோ நான் இப்போ சிம்பிள் பாஸ்ட்லக்குள்ளேயும் இதுல நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லி நான் சொல்லிட்டு குரூப்ல அதுக்குரிய நோட்ஸை போடுறேன். ரைட். ரைட். ஸோ நாங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லும் போது நாங்க நடந்த விஷயங்களை பத்தி பேசுறோம், ஏற்கனவே நாங்க செஞ்ச விஷயங்கள். ரைட். அப்ப அப்படி பேசும்போது அதுக்கு நாங்க பயன்படுத்துற ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சப்ஜெக்டோட வேர்ப் டூ, சப்ஜெக்டோட வேர்ப் டூ. வேர்ப் டூன்னு சொல்றது பாஸ்ட் வேர்ப்னு சொல்லும். பாஸ்ட் வேர்ப்னு சொல்லும். அப்ப ஒவ்வொரு வேர்புக்குமே அதுக்கு ஒரு 5 வடிவம் இருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சிங்குலர், ப்ரெசன்ட் சிங்குலர். அப்ப ப்ரெசன்ட்னு சொல்றது வேர்ப் 1, பாஸ்ட்னு சொல்றது வேர்ப் 2, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்றது வேர்ப் 3, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்றது வேர்ப் ஐஎன்ஜி. ஐஎன்ஜி வேர்ப் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லும். ப்ரெசன்ட் சிங்குலர்னு சொல்றது வேர்ப் எஸ். ஸோ வேர்ப் எஸ்ஸும் வேர்ப் 1ம் வந்துக்கிட்டு வேர்ப் எஸ்ஸும் வேர்ப் 1ம் நாங்க சிம்பிள் ப்ரெசன்ட்ல பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட்ல வேர்ப் 1ம் வேர்ப் எஸ்ஸும் பார்த்தோம். அதுவே சிம்பிள் பாஸ்ட்ல வேர்ப் 2 பார்க்க போறோம். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும், எல்லா சப்ஜெக்டுக்குமே நாங்க சிம்பிள் பாஸ்ட்ல வேர்ப் 2 தான் பயன்படுத்தும். வேர்ப் 2 தான் நாங்க பயன்படுத்தும். எக்ஸாம்பிள், ஐ பிளேட் கிரிக்கெட். ஐ பிளேட் கிரிக்கெட். அப்ப இந்த வேர்ப் 2-வை பாத்தீங்கன்னு சொன்னா, வேர்ப் 2-வை பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக நிறைய வேர்புக்கு, அதாவது ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்லுவோம். இப்போ ரெகுலர் வேர்ப்ஸுக்கு எல்லாத்துக்குமே இடி தான் சேரும். நிறைய வேர்ப். இப்போ உதாரணமா குக்குன்னு ஒரு வேர்ப் இருக்கு, பிளேன் ஒரு வேர்ப் இருக்கு, ப்ரேன்னு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்க வேர்ப், அந்த வேர்போட இடி தான் சேர்ப்போம். ஆனா சில இர்ரெகுலர், வளமை இல்லாத வேர்புகளுக்கு நிறைய வடிவங்கள் இருக்கு. இப்ப நாங்க சிம்பிள் ப்ரெசென்ட்ல பைன்னு சொல்லி பார்த்தோம். அமான், இங்க ரைட், அமான் பைஸ் ஃப்ரூட்ஸ் பார்த்தோம். இது வந்துட்டு வேர்ப் 1, இது வேர்ப் எஸ், இது வேர்ப் 1, இது வேர்ப் எஸ், இது வேர்ப் 1, இது வேர்ப் எஸ், இது வேர்ப் எஸ். அப்ப நாங்க வேர்ப் 1 பார்த்தோம். அது சிம்பிள் பாஸ்ட் எடுத்தீங்கன்னு நாங்க வேர்ப் 2 பயன்படுத்த போறோம். அப்ப பிளேட். அது மாதிரி இதை நாங்க வேர்ப் 2-ஆ எடுத்தோம்னு சொன்னா நாங்க உச்சரிக்கும் போது ரெட்ன்னு சொல்லும். சிம்பிள் பிரசன்ட்ல ரீட் அல்லது ரீட்ஸ் வரும். ஷீக்கு ரீட்ஸ் வரும். ஷீ ரீட்ஸ் புக்ஸ் சொல்லி வரும் சிம்பிள் பிரசன்ட்ல.
சிம்பிள் பாஸ்ட்ல she read books. அவ புத்தகம் வாசிச்சாள். அவள் புத்தகம் வாசிச்சாள். we cooked dinner. நாங்க இரவு உணவு சமைத்தோம். நாங்க இரவு உணவு சமைத்தோம். அமான் bought fruits. அப்ப பார்க்கலாம் அமான் பைஸ் இருக்கிறது. அமான் பைஸ் இருக்கக்கூடியது. இந்த பையுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான், சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் தான் bought, verb to bought. அது மாதிரி I prayed yesterday. she went to school last week. அப்ப வென்ட்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா கோ உடைய, கோங்கிற வேர்புடைய, கோங்கிற வேர்புடைய பாஸ்ட் வடிவம் தான் went. கோங்கிற வேர்புடைய பாஸ்ட் வடிவம் தான் went. she went to school last week. கடந்த வாரம் அவள் ஸ்கூலுக்கு போனா. she went to school last week. child studied in school. அந்த குழந்தை, அந்த சிறுமி ஸ்கூல்ல படிச்சாங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா verb to பயன்படுத்தும். சப்ஜெக்டோட verb to இங்க பயன்படுத்தும். ரைட். இப்ப நாங்க சிம்பிள் பிரசன்ட்ல நாங்க பார்க்கும்போது, சிம்பிள் பிரசன்ட்ல பார்க்கும்போது கொஸ்டின் ஒன்று உருவாக்குறதுக்கு நாங்க டூ அல்லது டஸ் பயன்படுத்தினோம். டூ அல்லது டஸ் பயன்படுத்தினோம். இங்க நாங்க பயன்படுத்துறது டிட். இங்க பயன்படுத்துறது டிட். அப்ப உங்களுக்கு டூ வேர்ப்ஸ், நான் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்சிலரிஸ் படிக்கும்போது படிச்சு தந்தேன். டூ வேர்ப்ஸ். அப்ப டூ வேர்ப்ஸ்ல டூ, டஸ், டிட், இந்த மூணுலையும் டூவும் டஸ்ஸும் நீங்க வந்துட்டு சிம்பிள் பிரசன்ட்ல பயன்படுத்துவீங்க. டூ வந்துட்டு ப்ளூரலுக்கும், டஸ் வந்து சிங்குலருக்கும் பயன்படுத்துவீங்க. அதுவே டிட் வந்துட்டு இங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்துவீங்க. எல்லா சப்ஜெக்டுக்குமே டிட்ட பயன்படுத்துவீங்க. எக்ஸாம்பிள், டிட் ஐ கோ தேர்? நான் அங்க போனேனா, நான் அங்க போனேனா. டிட் யூ see that? நீங்க அதை பாத்தீங்களா? டிட் யூ see that? அப்ப நீங்க அதை பாத்தீங்களா? பாத்தீங்களா? டிட் யூ see that? Did she come yesterday? Did she come yesterday? சோ நீங்க பார்க்கலாம் அதே verb வந்தா இங்கே பயன்படுத்திக்கலாம். அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ்ல மட்டும்தான், பாசிட்டிவ்ல மாத்திரம்தான் நீங்க verb to பயன்படுத்த போறீங்க. நாங்க சிம்பிள் பிரசன்ட்ல பாசிட்டிவ்ல மட்டும்தான் verb 1 verb s சொல்லி நாங்க பயன்படுத்தினோம். verb 1 verb s சொல்லி பாசிட்டிவ்ல மட்டும்தான் என்ன செஞ்ச முடியுதுன்னா நாங்க verb 1 verb s பயன்படுத்தினோம். அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட்ல verb 2 வந்துட்டு இங்க பாசிட்டிவ்ல மட்டும்தான் பயன்படுது. அதுவே கொஸ்டின் வந்துட்டு சொன்னா டூ, டஸ், டிட், இது மூணுமே முன்னால நீங்க போட்டு கொஸ்டின் ஒன்று கேட்க போறீங்கன்னு சொன்னா verb எப்பவுமே verb 1 தான். டூ, டஸ், டிட், இந்த மூணு வேர்டையும் நீங்க முன்னால போட்டு கொஸ்டின் ஒன்று கேட்குறீங்கன்னு சொன்னா verb எப்பவுமே verb 1 தான் இருக்கு. அப்ப டூ, டஸ், டிட் பயன்படுத்தினா verb 1 தான் நீங்க பயன்படுத்தணும். ரைட். அப்ப டூ ஐ கோ, டூ ஐ கோ. டிட் யூ see that? டிட் ஷீ கம் yesterday? நேத்து வந்தாளா? டிட் வி வின் த மேட்ச்? நாங்க மேட்சை வின் பண்ணிட்டோமா? டிட் தே இன்வைட் யூ? அவங்க ஒன்ன கூப்பிட்டாங்களா? அப்ப டிட். ரைட். அப்ப கொஸ்டின் பாருங்க, டிட் ஐ பிளே கிரிக்கெட்? டிட் ஐ பிளே கிரிக்கெட்? டிட் ஷீ ரீட் புக்ஸ்? அவள் புத்தகம் வாசிச்சாளா? டிட் ஐ பிளே கிரிக்கெட்? நான் கிரிக்கெட் ஆடினேனா? டிட் வி குக் டின்னர்? நாங்க இரவு உணவை சமைத்தோமா? டிட் அமான் பை ஃப்ரூட்ஸ்? அப்ப பாருங்க, அமான் போட் ஃப்ரூட்ஸ் இருந்தது, டிட்ட சேர்த்த உடனே பைன்னு மாறிட்டு. அப்ப verb 1 தான் நாங்க எப்பவுமே கொஸ்டினுக்கு பயன்படுத்த போறோம். பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்டுக்கும். ரைட். அமான் பை ஃப்ரூட்ஸ். டிட் ஐ ப்ரே yesterday? டிட் ஐ ப்ரே yesterday? நான் நேத்து தொழுதேனா? டிட் ஷி கோ டு ஸ்கூல் லாஸ்ட் வீக்? அவ ஸ்கூலுக்கு லாஸ்ட் வீக் கடந்த போனாங்களா? டிட் சைல்ட் ஸ்டடி இன் ஸ்கூல்? அந்த சிறுமி ஸ்கூல்ல படிச்சாங்களா?
ரைட். ஸோ இது வந்துட்டு நாங்க பாஸ்ட்ல ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கறதுக்காக நாங்க டிட்ட பயன்படுத்துவோம். சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொன்னா நாங்க டூ அல்லது டஸ் பயன்படுத்துவோம். சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொன்னா டூ அல்லது டஸ் பயன்படுத்துவோம். சிம்பிள் பாஸ்ட்னு சொன்னா டிட் பயன்படுத்துவோம். ரைட். அதுவே நெகட்டிவ். நெகட்டிவா பார்த்தோம்னு சொன்னா இங்க நெகட்டிவ் வந்துட்டு டிட் நாட். நெகட்டிவ் நாங்க டிட் நாட்னு பயன்படுத்துறோம். அப்ப டிட் நாட் பயன்படுத்தக்குள்ள ஐ டிட் நாட் கால் ஹிம், நான் அவருக்கு கால் எடுக்கல. அப்ப டிட் பயன்படுத்துவீங்க, verb one தான் பயன்படுத்தணும். அப்ப டிட் நாட் கால் ஹிம், she did not play well, we did not go there, நாங்க அங்க போகல. she did not play well, அவன் நல்லா விளையாடல. did not call him, நான் அவனுக்கு கால் பண்ண இல்ல. அப்ப நாங்க கால் எடுக்கல, நான் அவருக்கு கால் பண்ணல. நான் அவர் அப்படி நாங்க செய்யாத ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக நாங்க நெகட்டிவ்ல இங்க பயன்படுத்துவோம். சப்ஜெக்டோட டிட் நாட், verb one. I did not call him, she did not play well, we did not go there. இப்படி நாங்க நெகட்டிவ் பயன்படுத்துவோம். ரைட். இப்ப நான் வார நெகட்டிவ் கொஸ்டின் மிஸ்டர் அப்துல் பாஷித் கேட்ட மாதிரி, இப்ப நீங்க நெகட்டிவ் கொஸ்டின் கேட்க போறீங்கன்னு சொன்னா நெகட்டிவ் கொஸ்டின் கேட்க போறீங்க. இப்ப உதாரணமா ஐ பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுறேன். பாசிட்டிவ். ஐ do not play cricket, சிம்பிள் ப்ரெசென்ட்ல சொல்றேன். ஐ do not play cricket, நான் கிரிக்கெட் விளையாடுறேன்ல. do I play cricket, நான் கிரிக்கெட் விளையாடுறேனா, நான் கிரிக்கெட் விளையாடுகிறேனா. ஐ நான் இப்ப நான் கிரிக்கெட் விளையாடுற இல்லையான்னு கேட்க போறேன். நான் கிரிக்கெட் விளையாடுறேன், நான் கிரிக்கெட் விளையாடல. நான் கிரிக்கெட் விளையாடுவேனா, நான் கிரிக்கெட் விளையாடுற இல்லையா. அப்ப நான் கிரிக்கெட் விளையாடுற இல்லையான்னு கேட்கறது தான் நாங்க நெகட்டிவ் கொஸ்டின் சொல்லுவோம். அப்ப அப்படி சந்தர்ப்பத்துல கேட்க போறீங்கன்னு சொன்னா இந்த சப்ஜெக்டையும் இந்த டூவையும் முன்னுக்கு பின்னுக்கு மாத்தினீங்கன்னு சொன்னா சரி. பட் டூ ஐ நாட் பிளே கிரிக்கெட், டூ ஐ நாட் பிளே கிரிக்கெட். டஸ் ஷி நாட் ரீட் புக்ஸ், டூ வி நாட் குக் டின்னர். அப்ப கொஸ்டின் மார்க் வரும். டஸ் அமான் நாட் பை ஃப்ரூட்ஸ், அமான் பழங்கள் வாங்குற இல்லையா. டு ஐ நாட் ப்ரே எவ்ரி டே, நான் ஒவ்வொரு நாளும் தொழுகிற இல்லையா. டஸ் ஷி நாட் கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி, அவள் வளமையாக ஸ்கூல் போற இல்லையா. டஸ் சைல்ட் நாட் ஸ்டடி இன் ஸ்கூல், அந்த பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிற இல்லையா. சோ இல்லையா இல்லையா சொல்லி நாங்க கேட்போம் தானே, அதைத்தான் நாங்க நெகட்டிவ் கொஸ்டின் சொல்லுவோம். ஸோ நான் சிம்பிள் உங்களோட கிராமர் வந்துட்டு சிம்பிள் கிராமர், அதாவது பேசிக் கிராமர்னு சொல்றதால நான் வந்து நெகட்டிவ் கொஸ்டினை நாங்க போடலை. ஸோ நாங்க உங்களுக்கு மேலதிகமா நோட்ஸுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டதுக்காக. ரைட். விளங்கிச்சா நெகட்டிவ் கொஸ்டின்? அப்துல் பாஷித் ஓகேவா? ரைட். ஓகே. ரைட். அப்ப அப்படியே நாங்க நெகட்டிவ் சிம்பிள் பாஸ்ட் நெகட்டிவ்க்கு வந்தீங்கன்னு சொன்னா ஐ டிட் நாட் பிளே கிரிக்கெட். அப்ப அங்க டூ நாட் பயன்படுத்தினா நீங்க டிட் நாட் பயன்படுத்துறோம். ஐ டிட் நாட் பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடல. ஷி டிட் நாட் ரீட் புக்ஸ், அவள் புத்தகம் வாசிக்கல. ஷி டிட் நாட் குக் டின்னர், அவங்க இரவு உணவு சமைக்கல. அமான் டிட் நாட் பை ஃப்ரூட்ஸ், அமான் பழங்கள் வாங்கல. ஐ டிட் நாட் ப்ரே எஸ்டர்டே, நான் நேற்று தொழல. ஷி டிட் நாட் கோ டு ஸ்கூல் லாஸ்ட் வீக், அவங்க கடந்த வாரம் ஸ்கூலுக்கு போகல அவள். சைல்ட் டிட் நாட் ஸ்டடி இன் ஸ்கூல், அந்த பிள்ளை ஸ்கூல்ல படிக்கல. ஸோ இது நெகட்டிவ். இப்போ இதே நீங்க நெகட்டிவ் கொஸ்டினா கேட்கீங்கன்னு சொன்னா டிட் முன்னால போடுவீங்க. டிட் ஐ நாட் பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடலையா. டிட் ஷி நாட் ரீட் புக்ஸ், அவ புத்தகம் வாசிக்க இல்லையா. அப்ப அது ஒரு இமோஷனாக கேட்பீங்க, ஒரு ஆச்சரியமாக கேட்கிற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. டிட் ஐ நாட் பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாட இல்லையா, நான் கிரிக்கெட் விளையாட இல்லையா. அப்ப சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க ஒரு கிளாஸ்க்கு போறீங்க, அந்த கிளாஸ்ல சொல்றாங்க நீங்க அந்த ஃபீஸ் கட்டல,
நீங்க ஃபீஸ் பே பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு ஞாபகமிக்கு நீங்க ஃபீஸ் காட்டிட்டீங்க, நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க. பட் அந்த இடத்துல சொல்றாங்க நீங்க ஃபீஸ் கட்டலைன்னு சொல்றீங்க. பட் அந்த டைம்ல கேட்கீங்க, நான் ஃபீஸ் பே பண்ண இல்லையா? ஸோ டிட் ஐ நாட் பே த ஃபீஸ்? டிட் ஐ நாட் பே த ஃபீஸ்? நான் ஃபீஸை பே பண்ண இல்லையான்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அது வந்துட்டு நெகட்டிவ் கொஸ்டின், ரைட்? ஸோ அது வந்து இமோஷனலாக கேட்குறது. ஸோ நாங்க வந்துட்டு இப்ப அதே மாதிரி நாங்க சிம்பிள் பிரசன்ட்ல பார்த்த மாதிரி நாங்க பார்த்தோம்னு சொன்னா சமரிய பார்ப்போம். டிட் ஐ பிளே கிரிக்கெட்? டிட் ஐ பிளே கிரிக்கெட்னு சொன்னா நான் கிரிக்கெட் விளையாடினேனா, நான் கிரிக்கெட் விளையாடினேனா சொல்லி கொஸ்டின் கேட்கீங்கன்னு சொன்னா எஸ் என்று சொல்லி இருக்குமா இருந்தால் எஸ் ஐ பிளேடு கிரிக்கெட், verb to ஓட வரும் பிளேடு கிரிக்கெட். நோன்னு சொன்னா நோ ஐ டிட் நாட் பிளே கிரிக்கெட். நோ ஐ டிட் நாட் பிளே கிரிக்கெட். எஸ்ன்னு சொன்னா எஸ் ஐ பிளேடு கிரிக்கெட். டிட் ஷீ ரீட் புக்ஸ்? டிட் ஷீ ரீட் புக்ஸ்? அவள் புத்தகம் வாசித்தாளா? எஸ்ன்னு சொன்னா எஸ் ஷீ ரெட் புக்ஸ். ஷீ ரெட் புக்ஸ். நோன்னு சொன்னா நோ ஷீ டிட் நாட் ரீட் புக்ஸ். டிட் வி குக் டின்னர்? டிட் வி குக் டின்னர்? நாங்க டின்னர் சமைத்தோமா? எஸ்ன்னு சொன்னா எஸ் வி குக்ட் டின்னர். நோன்னு சொன்னா நோ வி டிட் நாட் குக் டின்னர், ரைட்? ஸோ அப்படியே நீங்க PDF பார்த்துக்கொள்ளலாம். I had sent you the PDF in the groups and you can go through it, right? So இப்போ நீங்க பாஸ்ட்ல என்னென்ன வேர்டை கண்டுபிடிக்கலாம் பார்த்தா எஸ்டர்டே இருக்கு. எஸ்டர்டே நேற்று. ரீசென்ட்லி அண்மை காலத்துல, ரீசென்ட்லி அண்மையில் சொல்ல. லேட்லி முன்னதாக. ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு காலத்துல, ஒன்ஸ் அப்பான் அ டைம். லாஸ்ட் வீக் கடந்த வாரம், லாஸ்ட் வீக்கெண்ட், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், லாஸ்ட் வெக்கேஷன் இப்படி சொல்லி இருக்குமா இருந்தால் நீங்க அதில் கீவேர்ட்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். சிம்பிள் ப்ரெசன்ட், சாரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ரைட்? ஸோ these are the simple present tense and simple past tense I had taught you, and you may go through the PDFs I had sent you in the groups, and if you have any doubts you can ask me whenever you want, and you can simply use the questions. Simple present tense questions, simple past tense questions are more than 70% of questions in English are used in simple present and simple past. So you can simply use them. Do, does, did. These are the key question word, right? Do you know me? If you want to ask for someone who you might know, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட வந்துகிட்டு என்ன தெரியுமா சொல்லி கேட்கறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். டூ யூ நோ மீ? என்ன தெரியுமா? இல்லையா என் பேர் தெரியுமா? டூ யூ நோ மை நேம்? டூ யூ நோ மை நேம்? அது மாதிரி நீங்க அவரோட பேசுறியா? நீங்க அவரோட பேசுறியா? டூ யூ டாக் டு ஹிம்? டூ யூ டாக் டு ஹிம்? நீங்க அவரோட பேசுறியா? நீங்க பள்ளிவாசலுக்கு போவீங்களா? டூ யூ கோ டு மாஸ்க்? பள்ளிவாசலுக்கு போவீங்களா? ரைட். ஸோ இப்படி நீங்க கொஷன்ஸ் நீங்க நிறைய சிம்பிள் ப்ரெசன்ட்ல கேட்கலாம். அது மாதிரி நேத்து நீங்க கிளாஸுக்கு போனீங்களா? டிட் யூ கோ டு த கிளாஸ் எஸ்டர்டே? டிட் யூ? அப்போ பாஸ்ட் கேட்டீங்க. பாஸ்ட்ல நீங்க வென்டான் பயன்படுத்தணும் இல்ல. அப்போ கொஸ்டினை பாத்தீங்கன்னு சொன்னா கொஸ்டின் ஃபார்ம்ல நீங்க எப்பயுமே டூ, டிட், டஸ் மூணுமே பயன்படுத்திங்கன்னு வேர்ப் ஒன் தான் பயன்படுத்த போறீங்க. வேர்ப் ஒன் தான் பயன்படுத்த போறீங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் அபவுட் த வேர்ப் டூ, ரைட்? ஸோ வேர்ப் டூ வந்துட்டு பாசிட்டிவ்ல மட்டும்தான். பாசிட்டிவ்ல தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க வேர்ப் டூவை பயன்படுத்திக்க போறீங்க. அது மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொன்னா வேர்ப் எஸ் நீங்க பயன்படுத்த போறது பாசிட்டிவ்ல மாத்திரம். நெகட்டிவாகவோ அல்லது கொஷனாகவோ நீங்க பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னா நீங்க வேர்ப் ஒன் தான் பயன்படுத்த போறீங்க. அப்ப டூ யூ, அது மாதிரி டிட் யூ.
நீங்க ஒரு ஆள்கிட்ட முன்னுக்கு நிக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்க கேள்வி கேட்க போறீங்கன்னு சொன்னா. அது மாதிரி அவர், இப்ப அவர் உங்களோட பேசுறியா, அவரு உங்களோட பேசுறியான்னு கேட்க போறீங்க. டஸ் ஹி டாக் டு யூ, அவர் உங்களோட பேசுறியா, அவர் உங்களோட பேசினாரா, டிட் ஹி டாக் டு யூ, அவர் உங்களோட பேசினாங்களா, டிட் ஹி டாக் டு யூ, அவர் உங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்பிட்டாரா, டிட் ஹி சென்ட் த மெசேஜ், அவர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாரா, டஸ் ஹி சென்ட் த மெசேஜ். ரைட். ஸோ இப்படி நீங்க என்ன செய்யலாம் சொன்னா, வளமையா நீங்க பயன்படுத்துற கன்வர்சேஷன்ஸ்ல more of the most of the questions you might use in simple present and simple past, so you can easily develop your English. ரைட். நீங்க வந்துட்டு உங்களுடைய இங்கிலீஷ் லெவலை அப்லிஃப்ட் பண்றதுக்கு இப்படி கொஸ்டின் எல்லாம் நீங்க கேட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட். ஸோ இன்றைய கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரயோசனமா இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா யூ மே ஆஸ்க் இன் த குரூப் எனி டைம். ரைட். ஐ வில் தேர் ஃபார் யூ அண்ட் I wish you all the best for your future endeavors. Thank you so much for joining today. And Assalamu alaikum. Good evening. Vanakkam. And Assalamu alaikum.